சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். தெய்வ செய்திக்கு நேராய் நாம் கடந்து சொல்வோம். வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. நல்ல சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறவர், இடைப்படுகிறவர், உங்கள் சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறவர், அடியின் அப்பிரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிற நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுது, அமுக்கி குலுக்கி. இந்த பூமியில் நம்ம ஆராதிக்கிற தேவன் கொடுப்பவர். எதை கொடுப்பவர்? கொடுப்பவர். எல்லாவற்றிலும் அவர் கொடுப்பவர். சிறந்ததை கொடுப்பவர், நிறைவானதை கொடுப்பவர். கர்த்தர் எப்பவுமே கொடுக்கிறவர் தாங்க. எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுகிறார்? அவர் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுது, லூக்கா 6:38 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நடுவில் வாசிக்காதீங்க, கடைசி பகுதியை வாசிங்க. சத்தமா வாசிங்க. எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ. அப்போ என்னங்க, நான் எவ்வளோ கொடுக்குறேனோ, நிறைய பேருக்குள்ள டவுட், நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் திரும்ப கொடுப்பாரா? இருக்கா இல்லையா? இந்த வசனத்தை வாசிங்க, பகுதியை வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். அடுத்து கடைசி பகுதியை வாசிங்க. நடுவில் உள்ள இந்த பகுதியை அப்படியே மறந்துடுங்க. அமுக்கி குலுக்கி இதெல்லாம் மறந்துடுங்க. திரும்ப முதல்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். கொடுங்கள். அடுத்து சரி. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுது? நீ 100 ரூபா கொடுத்தா கடவுள் எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. அப்படி தானே? சரி. நீ இப்போ 1000 ரூபா கொடுத்தேன்னா சரி, வட்டி கடைக்காரனை காட்டிலும் கடவுள் அவ்வளோ கீழ்த்தரமானவரா? ஏன்ட்டு ஒரு 1000 ரூபா இருக்குது. நீங்கள் கர்த்தருடைய மென்டாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் யார்? ஆண்டவரின் தன்மை என்ன? அவர் எப்படி சுவாபம் உள்ளவர்? இதை முதல்ல சபை மக்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் செய்கிற ஊழியம், நாம் கொடுக்கிற காணிக்கை, நம்ம ஜெபம் எல்லாம் பயனுள்ளதாய் மாறும். நான் சொல்லிட்டேன்ல, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் துவைக்கும், அந்த வாஷிங் மிஷின் காய வைக்கும், அந்த வாஷிங் மிஷின் அயன் பண்ணும். ஆனால் இப்போ இந்த அம்மா சோவன்சோ இந்த பிள்ளை இதுவரைக்கும் அந்த ஒரு 20,000 ரூபா வாஷிங் மிஷின் தான் இந்த பிள்ளை வச்சுருக்கா, ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். திடீர்னு இன்றைக்கி சாயங்காலம் நான் போகிறேன், அவற்றுக்கு போய் ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த வாஷிங் மிஷினை அவள் கையில் கொடுத்துட்றேன். இவன் என்ன தெரியுமா பண்ணுறா? அதே மாதிரி என்ன பண்ணுறா? துணியை போடுறா, போய் சோப்பு லிக்யூடை எடுக்கிறா, இல்லை சோப் பவுடரை எடுக்கிறா, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுறா, துவைச்சி முடிச்ச உடனே என்ன தெரியுமா பண்ணுறா? அதை திறக்கிறா. திறந்து அதை என்ன பண்ணுறா? எடுக்கிறா, கொண்டு போய் காய போடுறா, திரும்ப எல்லாத்தையும் பிக் ஷாப்பரில் எடுத்து வச்சு எங்கே கொண்டு போகிறா? அயனிங் பண்ணுற கடைக்கு கொண்டு போகிறா. அவன் அயன் பண்ணி தாரா, அவனுக்கு ஒரு 200 ரூபா கொடுக்குறா, திரும்ப அயன் பண்ணதை கொண்டு வாரா. ஆனால் இது எல்லாமே இந்த மிஷின் பண்ணும். பிரச்சனை என்ன தெரியுமா? பாப்பாவுக்கு மிஷின் என்னதுன்னு தெரியல. பாப்பாவுக்கு என்ன தெரியல? மிஷின் என்னதுன்னு தெரியலை. ஏன்னா பாப்பா இன்னைக்கு வரைக்கும் என்ன பழகிருக்கு? 1998 ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். நீ கடைசியாக ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல எழுப்புதலின் ஆவியையும் எழுப்புதல் சிந்தனையையும் எழுப்புதல் சத்தியத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த நிறைய பிரசங்கிமார்கள், எனக்கு ஒரு பெரிய டவுட், நான் 50 ரூபா கொடுத்தேன்னா கடவுள் எனக்கு 50 ரூபா தான் கொடுப்பாரா? பாயா, அதுக்கு நான் என் பிசாட்டு, நான் இந்த பக்கத்துக்கு இருந்தால் நீங்கள் பக்கத்து தெருவில் ஒரு ஃபினான்ஸ் இருக்குது, அவன்கிட்ட கொண்டு போய் நான் ஒரு 1000 ரூபா கொடுத்தேன்னா அவன் 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு 1100 ரூபாயா தருவான். அந்த கடைக்கார அண்ணாச்சி, அந்த சேட்டு கடவுளை காட்டிலும் மேலே. கரெக்ட்.
நான் 5 ஆத்துமாக்கள் தான் நான் சந்தித்தேன், ஆதலால் கர்த்தர் சபையில் எனக்கு 5 ஆத்துமாக்கள் தான் கொடுத்தார். அப்படிலாம் கொடுக்கல. லைஃப்பில் ஒரு 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 ஸ்ட்ராங்கான திங்கிங் வேணும். நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் பண்ணுகிறவைகள் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் பல மடங்கு அதை ரிட்டனாக உங்களுக்கு தருகிறார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அப்போது பாஸ்டர் இந்த வசனம் சொல்லுது, எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ இதில் தான் டவுட் வருது. ஐயோ, அப்போ நம்ம 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா தான் கிடைக்கும், அதுக்கு இப்போ சாட்டு இந்த ஒரு 50 ரூபா நானே வச்சுக்கலாம். கரெக்ட். இப்போ கவனிங்க தம்பி, எப்பா கண்ணாடிக்காரா இங்கே வா, நீங்கள் வா, இங்கிட்டு வா, நீ இங்கிட்டு வா, என் கையில் காசும் இல்லையே, இங்கே வா. இவன் தான் இப்போ அந்த வட்டி கடைக்காரர். கரெக்டாக இருக்கான் ஆள், தோரணெல்லாம் வெள்ளை கலர் சட்டை, கோல்டன் கலர் வாட்சு, கண்ணாடி, கையில் ஒரு பேக் மட்டும் கொடுத்துட்டா போதும். இப்போ என் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற மனநிலை வரும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் பணத்தை பற்றி பேசலை. நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதுக்கு பிரதிபலனை கொடுக்குறார். நான் பணத்தை பற்றி பேசலை. அப்போது இந்த இருக்கு இப்போ என்ன அப்படின்னா, சரி இவர் தான் இந்த வட்டி, இவர் தான் சோவன் ஷோ, இதை பாக்கெட்டில் வச்சுக்கோ, உள்ள ஒழிச்சு மறைச்சி வை. இப்போ பாருங்கள், இந்த வட்டி கடைக்காரர் என்கிட்ட ஒரு 200 ரூபா மிச்சமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 200 ஓவா. எவ்வளவு மிச்சமாக இருக்குது? இந்த 200 ஓவாயை நான் பெருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 200 ஓவா ஏன்ட்ட இருந்துச்சுன்னா ஒன்று செலவாயிரும், இல்லை இந்த 200 ஓவா ஏன்ட்ட இருந்துச்சுன்னா நான் குவார்ட்டர் வாங்கி அடிச்சிருவேன். ஏதோ ஒரு தடுமாற்றம் எனக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த என்ன பண்ணுறேன், இந்த 200 ஓவாவை கொண்டு போய் இந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறேன். வச்சுக்கோங்க சார், இதை வச்சு நல்லா தொழில் பண்ணுங்கள், இதை வச்சு என்ன பண்ணுங்க, நல்லா தொழில் பண்ணுங்கள், 10 நாள் கழித்து வாங்கிக்கிறேன், எனக்கு வட்டியோடு தாங்க. எவ்வளவு? வட்டியோட தாங்க. வட்டியோட நீ எனக்கு தரணும். சரி, நான் என் பஸ் ஆட்டு போயிட்டேன். இப்போது இங்கே இன்னொரு தம்பி வா, டே இங்கே வாடா, நீ தான் அந்த வட்டியை வசூல் பண்ணுற ரவுடி, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போகக்கூடாது, இவன் தான் கலெக்ஷன் ஏஜென்ட். சரி, இப்போது இவன் அப்படி சொல்ல வரலை, இவன் சர்ச். இவன் யார்? சர்ச். இப்போது என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, இதுக்கு மேலே யார்கிட்டையும் ஒன்று இருக்காது. எனக்கு என் ஆளை பற்றி தெரியும். என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது. இப்போது சர்ச், இப்போது இந்த வட்டி கடைக்காரன்ட்ட கொண்டு போய் ஒரு காசை கொடுத்துட்டேன். சரியா? சரி, எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அப்படியே கொடுப்பார். எப்படி சொல்லுங்கள்? ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே கொடுப்பார். இந்த 500 ரூபாயை கொடுத்தாச்சு ஆண்டவர்கிட்ட. 10 நாள். சத்தமாக சொல்லுங்கள், எத்தனை நாள்? நல்லா 2 கையை உயர்த்தி சொல்லுங்கள், எத்தனை நாள் ஆயிடுச்சு? 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ கலெக்ஷனுக்கு போகிறேன். ஆமீன். நான் கலெக்ஷன் போனதே கிடையாது, பட் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன், நான் கலெக்ஷனுக்கு நான் போகிறேன். இப்போது இந்த வட்டி கடைக்காட்ட போய், என் பணம் எங்கே சார்? எவ்வளோ சார் இருக்குது இதில்? 300 ரூபா. 300 ரூபாயா? நான் 200 ரூபா தானே சார் கொடுத்தேன். வட்டியோட சேர்த்து. வட்டியோட சேர்த்து. கை தட்டுங்க. சரி சரி, நீ போகலாம். அடுத்த கலெக்ஷன் ஆண்டவர்கிட்ட. யார்கிட்ட? இதுவும் முதலீடு தான், அதுவும் முதலீடு தான். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் முதலீடு தான், அதுவும் முதலீடு தான். நீங்கள் கொடுக்குற காணிக்கை அது ஒரு முதலீடு. இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கன்னா பரலோகத்தில். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இயேசு சொல்வார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்கள் என்ன பண்ணுங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணுன்னா அதுக்கு பரலோகத்துக்கு காசை கொண்டு போகிற ஏஜென்ட் ஒன்று பூமியில் இருக்குது, அது பேர் தான் சபை. நீங்கள் உங்கள் பணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சர்ச்சில் கொடுக்கும்போது ஐயோ பாஸ்டருக்கு கொடுக்க அப்படி கிடையாது, பரலோகத்தில் சேர்த்து வைக்க. ஆனால் என் மனநிலையை பொறுத்து தான் பரலோகத்துலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். எதை பொறுத்து? மனநிலையை பொறுத்து. இப்போ நான் நம்புகிறேன், இவர்கிட்ட இப்போ எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன், இந்த பரலோகத்தில் இப்போ எவ்வளோ காசு கொடுத்து வச்சுருக்கேன்? 500 ரூபா. இதை கலெக்ட் பண்ண நான் போகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளோ சார்? நிறையா கொடுத்துருந்தேனே, என் காசு எங்க? இந்தாங்க 500 ரூபா தரீங்க. உங்கள் மனசை பொறுத்து. உங்கள் மனசை பொறுத்து. ஏன் அப்படின்னா, என் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நான் 500 ரூபா கொடுத்தேன்னா கர்த்தர் எனக்கு எவ்வளோ தருவார்? எதை வச்சு இந்த வசனத்தை நம்ம சொல்கிறோம் தெரியுமா?
நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த வார்த்தை தேவனை சார்ந்த வார்த்தை அல்ல. இதனுடைய ஆங்கில வேதாகமும் இப்படியாக சொல்லப்படுகிறது. யூ கேன் கோமா, யூ கேன் கோ. நீங்கள் இதனுடைய ஆங்கில வேதாகமும் இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. கிவ் அண்ட் இட் வில் பி given to you. They will pour into your lap a good measure, pressed down, shaken together, running over, with no space left for more. For with the standard of measurement you use when you do good to others. நல்ல இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பாருங்க. when you do, இது கடவுளை சார்ந்த வார்த்தை அல்ல. நீ மனுஷனுக்கு எதை செய்கிறாயோ அது உனக்கு திரும்ப வரும். அந்த பகுதியை தான் வேதம் இந்த இடத்துல சொல்லுது. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவருக்கு கொடுக்கறத பற்றி அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது. தமிழில் போடு. லூக்கா 6:38. திரும்ப தமிழில் போடுங்க பார்க்கலாம். லூக்கா 6:38 திரும்ப தமிழில் போடு. வாசிங்க பார்க்கலாம். இதுதான் ஆண்டவரை பற்றி சொல்லப்படுது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த விதத்தில் தெய்வம் உங்களுக்கு கொடுப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே நன்றாய் அளந்து போடுவார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நான் நினைக்கிறேன் இந்த கடைசி வசனம் தனி வசனமாக வந்திருக்கணும். ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் லைக் டிரான்ஸ்லேஷன், இல்லை இந்த டிரான்ஸ்லேட்டருடைய சம்திங் மிஸ்டேக். இந்த இடத்துல இந்த கடைசி பகுதி தெய்வ வார்த்தையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடாது. இல்லை சேர்ந்து வந்தாலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், நான் கர்த்தருக்கு கொடுத்தனாலே அவர் எப்படி தெரியுமா ரிட்டர்ன் தருவார்? நான் 50 ரூபா கொடுத்தாலும் சரி, அவருடைய வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் கிவிங், அவருக்குன்னு சொல்லி கொடுக்குற தன்மை ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் இங்கே வாங்கம்மா, 3 பேர் இங்கே வாங்க, 3 பேர் இங்கே வாங்க, 3 பேர் இங்கே வாங்க, 3 பேர் சீக்கிரம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நல்லா கவனிங்க. இந்த வாட்டர் பாட்டில் இதை பாப்பா, இந்த வாட்டர் பாட்டில் நீ கொண்டு வந்து கொடு. இவளுடைய ஸ்டைல் ஆஃப் கிவிங் நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஆஃப் கிவிங் வில் கெட் சேஞ்ச். கரெக்டா? இப்போ காசு எங்க இடம் தண்டியா நீ? இப்படி இதை கையில் வச்சுக்கோ. சரி, இவங்க 3 பேர்ட்டையும் 3 பொருள் இருக்குது. 3 பேரும் 3 விதமாக இதை என் கையில் கொடுப்பாங்க. கமான் கொடுமா, இதை கொண்டு வந்து. இப்படி கொடுக்காங்களா? ரைட். இவா இப்படி கொடுக்குறா. அடுத்து நீ எப்படிப்பா கொடுப்ப? நீ கொண்டு வந்து கொடு. தெரியாமல் கொடுக்கான். கையை தட்டுங்க. தெரியாமல் கொடுக்கான். இது இவனுடைய ஸ்டைல். நீ கொடு. அவன் பண்ண உடனே நீ இதை பண்ணக்கூடாது. நீ உன்னைய மாதிரியே கொடு. எப்படி கொடுப்ப? நீ உங்கள் அப்பாட்ட எப்படி கொடுப்ப? சரி, இப்படி கொடுக்கா. புரியுதா? ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஆஃப் கிவிங் அவள் அப்படி கொண்டு வந்து இப்படி கொடுத்துருவா. ஃபார் எக்ஸாம்பிள், நான்லாம் இப்போ வாட்டர் பாட்டிலை திறந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா, இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் கிவிங். பணிவோடு. வீட்டில் சில பிள்ளைங்க காஃபிக்கு மக்ஸை தூக்கிட்டு வரும்போது சில பேர் காஃபி கொடுக்கும்போது எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? இப்படி ஒரு தட்டில் வச்சு நீட்டாக அப்படி கரெக்ட் அப்படி அழகாக வைப்பாங்க. நமக்கே காஃபி குடிக்க சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஒரே காஃபி தான், எல்லாம் ஒரே பணம் தான். போமா, தேங்க்யூ. எல்லாம் ஒரே பணம் தான், ஒரே வாட்டர் பாட்டில் தான். கொடுக்குற ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? தெய்வம் கொடுப்பதற்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. தெய்வம் உங்களுக்கு மறைச்சும் கொடுக்காது, ஒளிச்சும் கொடுக்காது. சொல்லுங்கள், கமான், ரெடி. மறைச்சும் கொடுக்காது. சத்தமாக சொல்லுங்கள். மறைச்சும் கொடுக்காது, ஒளிச்சும் கொடுக்காது, தட்டில் வச்சும் கொடுக்காது. எல்லாரும் பார்க்குற வண்ணமாய் அமுக்கி. இதுதான் ஆண்டவருடைய ஸ்டைல். Do you know what's God's style? உங்கள் லைஃப்பில் கடவுளுடைய ஸ்டைலை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆழமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. கடவுள் அவர் ஸ்டைலில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல ஆனந்தம் வேறு மாதிரி கையை தட்டி ஆமைன்னு சொல்லி பெற்றிருப்பேனே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. கடவுள் அவர் ஸ்டைலில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒளிச்சு கொடுப்பான், மறைச்சு கொடுப்பான், தட்டில் வச்சு கொடுப்பான். ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அமுக்கி. அவர் ஸ்டைலுங்க இது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி
சில பேர் சொல்லுவாங்க அவன் ஆசீர்வாத போதையில் அலையிறான் பாஸ்டர். ஆமாடே, ஆண்டவரே அதான் சொல்லியிருக்காரு, ஆசீர்வாதம் நிரம்புச்சுன்னா நாங்கள் எப்படி கிடப்போம்? சரிஞ்சு கிடப்போம். எங்களை யாரும் எழுப்ப முடியாது. ஏன்னா அவர் ஆசீர்வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் ஸ்டைல். கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்கிறவங்க, இதுதான் காட் ஸ்டைல். நல்ல ஒரு பழமொழி உண்டு, தெய்வம் கொடுத்தா எப்படி கொடுக்குமா? இனி வரும் நாட்கள் தெய்வம், இந்த வருஷத்தின் மீதமான நாட்கள் தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கத்தக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களுக்குள்ளாய் நீங்கள் வருகிறீர்கள். உங்கள் தகப்பனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். நான் 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுக்கிறவர் அல்ல, வட்டிக்காரனை காட்டிலும் பல மடங்கினை அதிகமாய் நேசிக்கிறவர். இதுவரைக்கும் நான் தசமபாகம், உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வந்தால் தான் நீங்கள் கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன்ஸ்குள்ளே வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வரணும். நான் கொடுத்த தசமபாகம் எல்லாம், நான் கொடுத்த காணிக்கை எல்லாம், நான் தேவனுக்காக செய்தவைகள் எல்லாம் இனிமே எனக்கு அப்படியே வரப்போகிறது கிடையாது. அப்படியே வர்றதுக்கு வராமே இருக்கட்டும். நான் 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா கிடைக்குன்னா நான் சார் யார்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன்? வட்டி கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். மக்களுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லை. நான் தேவனுக்காக கொடுப்பது எல்லாம் அவர் ஸ்டைலில் எனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். இவருக்காக நீங்கள் நேரத்தை கொடுத்துருக்கலாம், அவர் ஸ்டைலில் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரங்களை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவருக்காக உங்கள் உடம்பை கொடுத்துருக்கலாம். கரங்களை தட்டி ஆமென் சொல்கிறவங்க, ஆண்டவர் அவர் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு நல்ல உடம்பை கொடுப்பார். ஆண்டவருக்காக நீங்கள் தசமபாகம் கொடுக்கலாம், அவர் ஸ்டைலில் அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது அவர் ஸ்டைலின் காலம். பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள், இது அவருடைய ஸ்டைலின் காலம். இது அவர் ஸ்டைல், அவர் கிரியை செய்கிற நாட்கள். இது அவர் ஸ்டைலின் காலம். கரங்களை தட்டி ஆமென் சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருக்கு கொடுத்து அப்படியே கொடுப்பாரா இல்லை வேற மாதிரி கொடுப்பாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் வேற மாதிரி கொடுக்க போகிறார். பக்கத்தில் இருக்கவங்க தலைக்கு மேலே இதெல்லாம் வச்சு சொல்லுங்கள், அமுக்கி இந்த விசுவாசம் வந்துட்டுனா ஆண்டவர் ஆச்சரியமாக செய்ய ஆரம்பிப்பார். ஆச்சரியமாக செய்ய ஆரம்பிப்பார். மகத்துவமாக செய்ய ஆரம்பிப்பார். அற்புதமாக செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? எங்கே போனாலும் கர்த்தர் வாசல்களை திறப்பார். யார் உள்ளத்துலனாலும் ஆண்டவர் கிரியை செய்வார். உன் எதிரி உனக்கு காசு கொடுப்பான். நம்புறவங்க ஆமென் சொல்லலாமே. இன்றைக்கி என் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறேன், தூசிச்சவன், கெட்ட வார்த்தை போட்டவன், அவதூறு பரப்பினவன், அவன் கொடுக்குறான் காணிக்க. ஆண்டவர் கொடுக்க சொன்னார், உங்களை தேடி வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட் அப்படின்னு. அது தெய்வம் கொடுக்குற ஸ்டைல். நாங்கள் நம்புகிறோம், அதை ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். நீங்களாம் காணிக்க பைய ஏதோ பாஸ்டர் பிடுங்குற புதக்குழின்னு பார்க்கிங்க. நான் காணிக்கையை தேவனுடைய கரமாக பார்க்குறேன். இன்னையிலேருந்து ஜோம் பண்ண போகிறீங்க, உங்கள் ஸ்டைலில் எனக்கு ரிட்டர்ன் வரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் ஸ்டைலில் எனக்கு ரிட்டர்ன் வரணும். கர்த்தர் கொடுக்க 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 நம்ம கொடுக்குற தரமும் மாற வேண்டும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? இதில் ஒருத்தன் பிரச்சனை பண்ணினான். கர்த்தர் ஒருத்தன் கொடுத்தார் ஒருத்தனுக்கு, ஆனால் அதில் ஒரு தரங்கட்ட வேலையை ஒருத்தன் பார்த்தான், வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்தான். போடு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தார் இந்த பூமியில். ஆதியாகமம் அதிகாரம் 1 வாசிங்க சிஸ்டர், 1:28 வாசிங்க பார்க்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பழுகி பெருகி பூமியை நிரப்பி, சத்தமாக சொல்லுங்க, கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை. ஆண்டவர் முழு பூமியும் படைச்சிட்டு, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், என்னை பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. எவ்வளவு நல்லவர் தெரியுமா? முழு பூமியை படைச்சிட்டு அதில் ஒரு 4க்கு 4 சைஸ் கூட அவருக்குன்னு இடம் வைக்காம முழுசையுமே ஒரு ஆளுக்கு கொடுத்தார். அவன் பேர் என்ன? ஆதாம். ஆண்டவர் வானம் பூமி முழு உலகத்தையும் படைச்சது. அதில்
ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கூட அவருக்குன்னு எடுக்காம எல்லாத்தையுமே மனுஷனுக்கு கொடுத்தார். எவ்வளவு நல்ல இருதயம் பாருங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. முழு பூமி, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, துபாய், கென்யா, ஜப்பானு, சைனா, முக்கன், அந்த முக்கன் எல்லாத்தையும் படைச்சி எல்லாத்தையும் மொத்தமாக ஒருத்தன் கையில் கொடுத்தார். யார் அது? ஆதாம். ஆதாம் வாழ்கிறதுக்கு நாளுக்கு நாள் ரூம் போதாது. இட் ஷோஸ் த ஹார்ட் ஆஃப் காட். தேவனுடைய மனசை காமிக்கிறது. அவர் ஸ்டைல் அவர் கொடுத்தார். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? மேலே இருக்கவங்கள நல்ல சத்தமாக கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. எப்படி கொடுத்தாரு அவர் ஸ்டைல். நான் ஜோமன் ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே உங்கள் ஸ்டைலில் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. எல்லாத்தையும் வாசிங்க. அடுத்த வசனத்தை போடுமா, சங்கீதத்தை போடு, சீக்கிரம் போடு, சங்கீதத்தை போடு. 115:16 வாசிங்க பார்க்கலாமா? வானங்கள் யாருடையது? கர்த்தருடையவைகள். யாரை கொடுத்தார்? பூமியையோ? கையை தட்டி ஹல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமே. எல்லாத்தையும் படைச்சிட்டு வானத்தை மட்டும் தமக்கு வச்சுட்டு எதை யாருக்கு கொடுத்தா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த பூமி உங்களுக்கு தான். நல்லா வாய் திறந்து சொல்லுங்கள், இந்த பூமி உங்களுக்கு தான். இங்கே உட்காந்துட்டு பரலோகம் போகணும்னு துடிக்கக்கூடாது. இந்த பூமியை பரலோகமாக மாற்றணும். இந்த பூமியை தேவ ராஜ்யமாக மாற்றணும். இந்த பூமியை பரலோக பிரசன்னத்தினால நிரப்பணும். அதனால தான் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், பரத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த பூமியில் வச்சு அவருடைய பரலோக சித்தத்தை பூமியில் செய்வதற்காக கர்த்தர் இந்த பூமியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க சத்தமாக கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? இந்த பூமி உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகம் உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா உண்மையான சொந்தக்காரங்க நீங்கள் தான். ஆவியில் உண்மையான சொந்தக்காரங்க நீங்கள் தான். நான் சொல்லட்டுமா? இயேசுவை பிசாசுகள் பார்த்தபோது, நான் பைபிள் ஆழங்களை பேச ஆரம்பிச்சிட்டேன். இனிமே ஏதோ 3.8 வந்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மொக்க போட விரும்பலை, ஆழங்களை பேசணும்னு நினைக்கிறேன். நான் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறனோ, எதை நம்புகிறனோ அது மக்களுக்கு தெரியணும்னு நினைக்க ஆரம்பிக்கேன். பிசாசு சொல்லுது, லேகியோனை பார்த்து இயேசுவை நோக்கி வரும்போது பிசாசு சொல்லுது, ஐயரே எனக்கும் உமக்கும் என்ன, எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர். அந்த பிசாசு கேட்குது, எங்களை கடலுக்குள்ளே போய் சாகும்படி என்ன பண்ணுங்க, கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பிசாசின் ஜெபத்தை கேட்டார். யார் ஜெபத்தை கேட்டார்? என்னடா பிசாசு ஜெபத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா? கேட்பார். உன் ஜெபத்தை தான் கேட்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? உனக்குள்ள அந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, இவர் தான் தேவனுடைய. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. யார் யார் மனசுக்குள்ளெல்லாம் இவர்தான் தேவகுமாரன், அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குதோ, நீங்கள் கேட்குறத தாண்டி கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார். பூமியை கொடுத்தார். ரெண்டாவது அடுத்து யோவான் 3:16 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3:16 பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் நமக்கு கொடுத்தார். பூமி. யோவான் 3:16 வாசிங்க பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்து வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு டிமேஜர் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அடுத்து சொல்றாரு, அவர்கிட்ட இருந்த அவர் படைச்ச ஒரே பூமி. கையை வைத்து ஹல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா சொல்லுங்க. அவர் படைச்ச பிதா கஷ்டப்பட்டு சம்பாதித்து செய்த 3 விஷயங்கள். இன்னைக்கு 3மே அவர்கிட்ட இல்லை, நம்மகிட்ட தான் இருக்கு. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா சொல்ல, நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா. என்னன்னா ஒரு பூமியை படைத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு பூமியை படைத்தார். ஒரு பூமியை படைத்தாரு, அதை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. சரி, ஒரு குமாரனை படைச்சாரு. சத்தமா சொல்லுங்க. அதை யாருக்கு கொடுத்தாரு?
எனக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து மூணாவது எடுங்க பார்க்கலாம். யோவான் 14:2. ஒரு பரலோகத்தை படைச்சாரு, அதையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ பிதாட்ட ஒண்ணுமே இல்லை, பிதாட்ட இருப்பது ஒன்னே ஒன்று தான், நீ தான். வாசிங்க யோவான் 14 அதிகாரம், சீக்கிரம் வாசிங்க. யோவான் 14:2. பிதாவினுடைய கொடுக்கும் ஸ்டைல், பிதாவுடைய கொடுக்கும் ஸ்டைல். யோவான் 14:2 வாசிங்க பார்க்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். வாசிங்க பார்க்கலாமா? நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, சத்தமா வாசிங்க, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை, கையை தட்டி ஆமைன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. பிதாட்ட இருக்கிற 3 விஷயங்கள் பிதாவிடம் இருந்தது. ஒன்று பூமி. அது யாருக்கு கொடுத்துட்டாரு? நமக்கு கொடுத்துட்டாரு. சரி, அவருடைய ஒரே பேரான குமாரன் இருந்தா, அதை யாருக்கு கொடுத்துட்டாரு? நமக்கு கொடுத்துட்டாரு. மூணாவது, அவர் இப்போ பாருங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ அவரையே கடிச்சிட்டோம். அவர் பெசாட்டி நிம்மதியாக பரலோகத்தில் உட்காந்துருந்தாரு, அதையும் கொடுத்துட்டாரு. இப்போ பிதாட்ட போய் நீங்க சொல்வீங்க, வானம் பூமி கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது. நான் சொல்லுகிறேன், எல்லாம் என்னது? ஆண்டவர் நினைச்சா எதனாலும் செய்ய முடியும். அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. எனக்கு அந்த தொந்தி வராதனால அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் வரமாட்டேங்கி. ராஜாதி ராஜா, அவர் நினைச்சார் நான் எதையும் செய்வார். டேய், நான் நினைச்சா அதனால செய்ய முடியும். அதான் சொல்லியிருக்காரு. ரெவலேஷன் என்னைக்கும் மனுஷன்ட்ட கொடுத்துட்டார். அதனால தான் மனுஷன் ஒரு மாங்காய் கொட்டையை போட்டா அவன் ஜோம நாட்டினாலும் எது வருது? மாமரம் வருது. அவன் ஒரு ஆடை வளர்த்தான்னா அவன் ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ அதை மனுஷன்ட்ட கொடுத்துட்டார். அந்த ஆடு வளருது. நீங்க கடவுளை பவர்ஃபுல்லா பாக்கீங்க, சல்யூட். இனிமே உங்களை பவர்ஃபுல்லா பாருங்க. கையை தட்டி எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அவர்கிட்ட 3 விலையேறப்பட்ட காரியம். கடவுளுடைய கொடுக்கிற ஸ்டைல். பூமியை படைச்சாரு, அது யாருக்கு கொடுத்துட்டாரு? மனுபுத்திர கொடுத்துட்டாரு. 2, ஒரே பையன், அவரையும் கொடுத்துட்டாரு. 3, பரலோகத்தில் நிம்மதியா உட்காந்துட்டு இருந்தாரு, அதையும் கொடுத்துட்டாரு. இப்ப அவரை பார்த்து கேளுங்க, நாங்க தான் ஏதாவது உங்களுக்கு தரணும். அதான் சொல்றார், பாவம் போல தம்பி வாசற்படியில் நின்று கொஞ்சம் இடம் கொடுத்தேனா, இனிமே என் வாசஸ்தலம் பரலோகம் கிடையாது, நீதான். தகப்பனின் அன்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாண்ட நிக்கார். எனக்கு பரலோகம்லாம் வேண்டாம்ப்பா, உன் மனசுதான் வேணும். ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டிட்டு நிக்கார். எல்லாம் படைச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் இப்போ ஒவ்வொரு வீடா கதவை தட்டிட்டு நிக்கார். பாப்பா ரஞ்சினி கதவை தட்டிட்டு நிக்கார். எல்லாம் கொடுத்துட்டேன், நான் இங்க வரணும். ஜெபினுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஜெபின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார், நான் உள்ள வரணும். சரணன் பிரதருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். படைச்சதை கொடுத்துட்டாரு, பெத்ததை கொடுத்துட்டாரு, அவர் இருந்ததையும் கொடுத்துட்டார். இப்ப அவர்கிட்ட என்னதான் இருக்கு? பிதாவை போட்டு அது தாரும் இது தாரும் டார்ச்சர் பண்றதுக்கு பிதாட்ட என்னதான் இருக்கு? முதிர்ச்சியின் அனுபவத்துக்குள்ள வாங்க. இனிமே நீங்க கொடுத்தாதான் உண்டு. எல்லாத்தையும் கொடுத்துட்டார். வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். உனக்கு நீ ஒரு தசமமாக 1400 எடுத்து வைக்கிறதுக்கு பேயது உனக்கு. என் அன்பான தேவ பிள்ளையே,
நீ கொடுக்கிற காணிக்கையும் அவர் உனக்கு கொடுத்திருக்கிறதுக்கும் பக்கத்துல கூட மேட்ச் ஆகாது. நீ ஆண்டவருக்காக செய்கிற ஊழியமும் அவர் உனக்காக கொடுத்ததும் பக்கத்துல கூட நிற்காது. நான் கொடுக்கிற தேவ செய்தி பயங்கர மாற்றத்தை கொண்டு வரும். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இனிமே நான் பொருத்தனை பண்ணிட்டேன், ஆண்டவரே இனிமே உங்கள்கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் நிம்மதியாக இருந்தார், அவரையும் என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்து அனுப்பிட்டீங்க. பரலோகத்தில் நிம்மதியாக வாழ்ந்தீங்க, எங்களை கூட்டு போய் அங்கேயும் நீங்கள் டார்ச்சர் அடிக்கணும்னு சொல்லி எங்களையும் கூட்டு போக போகிறீங்க, அதையும் ரெடி பண்ணிட்டீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பிதா என்னதான் இருக்கு. இப்போ நீங்கள் கதர்ந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் கதற மாதிரி அழுற மாதிரி பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நீங்கள் கதற மாதிரி அழுற மாதிரி அவரை தொந்தரவு படுத்துகிற மாதிரி பிதாக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னதான் மிச்சமாக இருக்கு? நீ பதில சொல்லு, நான் பிரசங்கத்தையும் ஊழியத்தையும் விட்டுறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ அவர் கேட்குற ஒன்னே ஒன்று, நீதான். உன்னை எவ்வளவு விலையேறப்பட்டவளாக ஆண்டவர் பார்த்திருந்தால் இது எல்லாத்தையும் கொடுத்து உன்னைய கேட்கிறார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் என்னை தருகிறேன் ஆண்டவரே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பரலோகம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, பூமி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என் இருதயம் இருக்குது. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே பரலோகத்துக்கும் நாங்கள் வந்துடுவோம், பூமியிலையும் வந்துடுறோம். மகனை கொடுத்துட்டீங்க, பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டீங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, இனிமே தாங்கன்னு டார்ச்சர் பண்ண மாட்டோம். என் இருதயத்துக்குள்ள வந்து எனக்குள்ள வாசமாயிருங்க. நானே உம்முடைய ஆலயம். Come on, confess this word. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நானே உம்முடைய ஆலயம், நானே உம்முடைய ஆலயம். எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, இனிமே கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை ராஜா. நான் என்னை தருகிறேன், என் இருதயத்தை தருகிறேன், எனக்குள்ள வாசமா இருங்க. வாருமையா ஷபாலா கதலபா. நல்ல கரங்களை தட்டி ராமேன் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சு? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இந்த பூமிக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லலாமே. பக்கத்து வீட்டுக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அல்லேலூயா. பொருளாதாரத்துக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாம் கொடுத்துட்டார். இப்ப வேதம் சொல்லுகிறது, நீ கொடுப்பா, இருதயத்தை கொடு, உன் பணத்தை கொடு. தேவனுக்கென்று நீ உன் பணத்தை கொடுக்கணும். நீ அவர் ஏக்கர் கணக்கில் கொடுத்துருக்காரு, நீ ஏதோ கொடுக்கிறத உற்சாகமா கொடு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். எதற்காக? அவர் எவ்வளவோ கொடுத்துட்டார், அவருக்காக நீ ஊழியம் செய்யணும். அவருக்காக உன் சிந்தனையை கொடுக்கணும், அவருக்காக உன் சரீரத்தை கொடுக்கணும், அவருக்காக உன் நேரத்தை கொடுக்கணும். கொடுங்க, அவர் ஸ்டைல்ல திரும்ப கொடுப்பார். நான் தான் டேவிட். நான் கோலியாத்தை தோற்கடிக்கும்போது, ஆடி பாடி துதிக்கும்போது ஏசப்பானுக்கு நன்மை தந்தாங்க. தேங்க்யூ. நான் தான் எஸ்தர். நான் வந்து டேவிட். நான் வந்து காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஏசப்பா வந்து எனக்கு
காப்பாற்றி விட்டாங்க. நான் எஸ்தர். நான் யூத குடும்பத்தின் சேர்ந்த பெண். கடவுள் என்னை ராணியாக மாற்றினார். என் ஜனங்கள் ஆபத்தில் இருந்தபோது நான் ஜெபித்தேன், ராஜாவிடம் செஞ்சேன். கர்த்தர் எனக்கு தைரியத்தை தந்தார். ராஜா என் சொற்களை கேட்டால் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தேங்க்யூ. Praise the Lord. என் பெயர் சுனேமியார். நான் சுனேன் ஊரில் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போது எலிசா தீர்க்கதரிசி நம்ம ஊருக்கு ஊழியம் செய்ய வருவார்கள். அப்போது அவருக்காக எங்கள் வீட்டில் ஒன்று அறை கட்டியிருக்கோம். அந்த அறையில் நாங்கள் இதில் விதவிதமாக சமைச்சு கொடுப்போம், விதவிதமாக வாங்கி கொடுப்போம். அப்போது எனக்கு ஒரு வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ எலிசா தீர்க்கதரிசி ப்ராஃபஸி பண்ணாங்க, ஒரு வருஷத்துலேயே குழந்தை வந்துடும்னு. கையில் பாருங்கள் குழந்தை இருக்கு. தேங்க்யூ ஆல். நான் தேவன். நான் கோலியாத்தை ஜெயிச்சேன். தேங்க்யூ. எஸ்தர் ராஜாத்தி. நான் யூதர் குலத்தை சேர்ந்த பெண். நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருந்ததால் ராஜாவின் கண்களிலும் மனிதர்கள் கண்களிலும் எனக்கு தயவு கிடைத்தது. தேங்க்யூ. நான் தான் ரெபேக்கா. நான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னை தேடி ஒரு தீர்க்கதரிசி வந்தாங்க. அவங்க தண்ணி கேட்டாங்க, நான் தண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கும் அவங்க ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்தேன். அவங்க எனக்கு வளையலும் மோதிரமும் தந்தாங்க. தேங்க்யூ. என் பெயர் யோசுவா. சூரியனையும் சந்திரனையும் நான் நடுவில் நிற்க பண்ணினேன். எரிகோவை வென்றேன். நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் ஒரு யுத்த வீரன். நான் குடும்பமாக கர்த்தரை சேவித்தேன். நன்றி. நான் தான் அன்னார். பெனினால் என்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்தா. நான் போய் தேவாலயத்தில் போய் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்கண்டு ஏசப்பா எனக்கு ஒரு தீர்க்கதரிசியான சாமுவேல் ஆண் குழந்தையை கொடுத்தாங்க. நன்றி. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.